ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சொல்ற அனுகிரகத்தினாலே ராகவேந்திர சரித்திரத்தில் இது 39வது எபிசோட். போன எபிசோட்ல சரஸ்வதிபாயுடைய மரணம் பற்றியும் அவர் யார், ஏன் அவருக்கு கதி ஏற்பட்டதன் பற்றியெல்லாம் நம்ம ஓரளவு பார்த்தோம். இந்த எபிசோட்ல விவேகானந்தருக்கு சன்னியாசாசிரமம் கொடுக்கறத பற்றி நம்ம பார்க்க போறோம். வீட்டிலிருந்து கனத்த இதயத்தோடு விவேகானந்தர் ஸ்ரீமடத்துக்கு வருகிறார். என்னதான் சுவாமி உத்தரவு கொடுத்திருந்தாலும், சரஸ்வதி தேவி அனுகிரகம் பண்ணியிருந்தாலும், தன் குடும்பத்தை விட்டு பிரியும் போது அந்த வருத்தம் நிறைய இருக்கத்தான் செய்து விவேகானந்தர். இருந்தாலும் மடத்துக்கு வந்தோடனே சுவாமிகளை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, சாமி நான் உங்ககிட்ட வந்துட்டேன்னு சொல்றார். ஸ்ரீதர் சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணி, இன்றைக்கு மடத்திலே நீங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு நம்ம தஞ்சாவூர் போறோம்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் அரசருக்கு தகவல் அனுப்புகிறார். தஞ்சாவூர் அரசன் ரகுநாத கோபாலன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அரண்மனை எல்லாம் அலங்காரங்கள் செய்து, மலர் மாலைகளால் அலங்காரம் செய்து, வாழை மரம், கமுகு, மாவிலை தோரணங்கள் கட்டி, புஷ்பமாலைகளை கட்டி, ஊரெங்கும் விழாக்கோலம், ஊரு பூரா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு திருமண நடக்கிற மாதிரி ஒரு விசேஷம் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. மாலையிலே ஸ்ரீன் தீர்த்தரும் அவருடைய பெரிய சிஷ்யரான வெங்கடநாதரும் மற்றும் ஸ்ரீமடத்தினுடைய உயர்ந்த பண்டிதர்களும் தஞ்சாவூர் வந்து சேர்ந்தாங்க. அரண்மனை வாசல் வந்த உடனே அந்த அரசரே வாசலுக்கு வந்து பூர்ண மரியாதை அளித்து ஸ்ரீமடத்தினுடைய சுவாமிகளையும் அவருடைய சிஷ்யரையும் மற்ற பண்டிதர்களையும் மரியாதையுடன் அழைத்து அரண்மனையில் தங்க வைக்கிறார். அப்ப சுதீந்திர ராஜாட்ட சொல்றாரு, நாளையிலிருந்து நம்ம சன்னியாச பட்டாபிஷேக வைபவம் ஆரம்பம் சொன்ன உடனே அரசர் சொல்கிறார், உங்களுக்கு என்ன நீங்க தீர்மானம் அந்த மாதிரி நீங்க பண்ணலாம், அதுக்கு என்ன சௌகரியம் வேணும் நாங்க பண்ணி கொடுத்து தயாரா இருக்கோம், அது எங்களுடைய பாக்கியம், நாங்க தயாரா இருக்கிறோம், அதுக்கு நாங்கள் செய்த பாக்கியம் என்று சொல்லி அவர் வினயத்தோடு பக்தி வினயத்தோடு அரசு சொல்கிறார். இதற்கு சந்தோஷப்பட்டு இன்று நாங்கள் ஓய்வு எடுத்து நாளை முதல் இதனுடைய ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி எல்லாரும் ஓய்வு எடுக்கிறாங்க. மறுநாள் காலை ஸ்ரீதர தீர்த்தர் ஒரு தங்க தாம்பாளத்திலே 2 தேங்காய்களை வைத்து அதில் மந்திராட்சி வச்சு வெங்கடநாதர் அழைத்து இந்த தங்க தாம்பாளத்தை 2 தேங்காயுடன் கூடிய அந்த தங்க தாம்பாளத்தை அவரிடம் கொடுத்து, நீங்கள் சன்னியாசம் ஏற்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் என்று சொல்ல ஆசீர்வாதம் பண்றார். வெங்கடநாதர் சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணி அந்த தாம்பாள தேங்காய் வாங்கிட்டு அவர் அடுத்தாப்புல என்ன செய்யணும்னு அவர் வெயிட் பண்றாரு. அப்போ ஸ்ரீமடத்தினுடைய திவானான ராமச்சந்திராச்சாரியா ஸ்ரீதரத்தினுடைய ஆணையின் பேரிலே ஒரு செய்தியை அறிவிக்கிறார், பிரகடனப்படுத்துகிறார். ஸ்ரீ மூல ரகுபதி மூலராமச்சந்திரனுடைய ஆணையின் பேரிலும், வேதவியாசருடைய ஆணையின் பேரிலும், ஸ்ரீமன் மத்வாச்சாரியருடைய ஆணையின் பேரிலும், ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தருடைய விருப்பப்படியும் ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர் அவருடைய பெரிய சிஷ்யரான விவேகானந்தருக்கு பட்டாபிஷேக மகோத்சவம் நடத்தி சன்னியாசாசிரமம் தந்து தனக்கு அடுத்த பீடாதிபதியாக உத்தராதிகாரை நியமிக்க இருக்கிறார் என்று சொல்லி சொன்ன உடனே கரகோஷம், ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் அதோட முடிஞ்சிச்சு. நாளை இருந்து அவருடைய ப்ராசஸ் ஆரம்பம்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதோட முடிச்சுட்டாங்க. மறுநாள் காலையில் இருந்து உடனே விவேகானந்தர் சில ஹோமங்கள்லாம் செய்யணும், பிரஜா ஹோமமா அந்த மாதிரி ஹோமம், ஏகப்பட்ட ஹோமங்கள்லாம் பண்ணி அண்ணனுக்கெல்லாம் அன்னம் விட்டு தானம் கொடுத்து அவங்களுக்கு என்ன பஞ்சபட்ச பரமானத்தை அன்னம் அணிந்து அவருடைய ஆசீர்வாதம் பெற்று தனக்கு தானே ஆத்ம பிண்டம் போட்டுக்கிட்டு அவருடைய அந்த கர்மாக்கள்லாம் கழிச்சுட்டு இரவு பொழுதும் பகவத் தர்மத்தை பற்றி உபன்யாசங்கள், பிரசங்கங்கள், கேள்விதல், இந்த மாதிரி வித்வத் சபை மாதிரி எல்லாம் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்குது. விடிய விடிய அது நடக்குது. மறுநாள் அதிகாலையிலே எழுந்து அவர் வந்து எல்லா பக்தர்கள், அதாவது பண்டிதர்கள் உள்ள காவிரி நதிக்கு சென்று காவிரி நதியில் நின்று அவருடைய சிகையை மலைத்து விடுகிறார்கள். அவருடைய அருணா கயிறும் கட் பண்ணி போடுறாங்க. கடைசியாக பூநிலையும் கழட்டி போட்டுறாங்க. அதாவது எல்லாத்தையும் சர்வசங்க பரித்தியாகம் பண்றாங்க. தான் அணிந்த வெள்ளை உடையும் களைந்து விட்டு
தண்ணிக்குள்ள நின்றுட்டு 2 கைகளையும் தூக்கி நான் சர்வசங்க பரித்தியாகம் செய்து விட்டேன் என்று சொல்லி 3 முறை சொல்கிறார் வெங்கடநாத். உடனே அவருக்கு காவி வஸ்திரம் கௌபீனம் கொடுத்து அதை அவர் கட்டிட்டு மேலே வந்த உடனே அவருக்கு மாலைகள் அணிவித்து மரியாதை செய்து ஆரத்தி எடுத்து அவரை பல்லக்கிலே அமர்த்தி எல்லாரும் அவரை அழைத்துக் கொண்டு ராஜ அரண்மனைக்கு அழைத்து வருகிறார்கள். இவர் வரது தெரிஞ்சு ராஜா என்ன பண்றாருன்னா முக்கிய அதிகாரிகள் வச்சு அவருக்கு மரியாதை பூர்ண மரியாதை கொடுத்து அந்த வாத்தியங்கள்லாம் முழங்க வேத கோஷங்கள் முழங்க அவரை வரவேற்கணும் சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. அங்கிருந்து ஊர்வலமாக அவரை பார்க்கறது அந்த புதிய யதீஸ்வரை பார்க்கறது எல்லாரும் ஆர்வத்தோடு வந்து அவரை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க, எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு போறாங்க. வேணும்னா அமைதியா, அதாவது அமைதியா இருக்கார். அவர் நிறைய சிந்தனையோட இருக்கிறார். அரண்மனை வாயில் வந்த உடனே அவர் கீழே இறங்கின உடனே அவர் பூர்ண மரியாதை அளித்து மாலைகள் அணிவித்து வாத்திய கோஷங்கள் முழங்க வேத மந்திரங்கள் முழங்க அவரை நேராக சுதீந்திர தீர்த்தம் அழைத்து செல்கிறார்கள். சுதீந்திர தீர்த்தர் தன் பிரிய சிஷ்யரை பார்த்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு தனியா யாரும் தனியா ஒரு இடத்துல அவருக்கு பிரணவ மந்திர உபதேசம் கொடுத்து மற்ற முக்கியமான மந்திரங்கள் அஷ்டமகா மந்திரங்கள், ஹயகிரீவ மந்திரம், வாமன மந்திரம், இந்த மாதிரி எல்லா 72 வகையான மந்திரங்களை எல்லாம் அவருக்கு உபதேசம் கொடுத்து அவர் நெஞ்சிலே கையை வச்சு புருஷ சுத்தம் சொல்கிறார். அவர் நெஞ்சிலே அவர் மூல ராமச்சந்திரமூர்த்தி பிரதிஷ்டை பண்றார். அதுக்கப்புறம் அவரை சிம்மாசனத்திலே அமர்த்தி அவர் தலையிலே தங்க தாம்பாளத்திலே வைத்து அது மேலே ராமர், கிருஷ்ணர், சாலிகிராமம், வேதவியாசர், மத்வாச்சாரிய விக்கிரகங்கள்லாம் வச்சு அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்றார். பண்ணி முடிச்ச உடனே அவருக்கு குரு சிஷ்யனுக்கு முத்துக்களால் அபிஷேகம் பண்றார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வெங்கடநாதர் குருவிடம் நமஸ்காரம் பண்ணி நீங்கள் எனக்கு இந்த மடத்தினுடைய மகா முக்கியமான மந்திரங்களை எனக்கு உபதேசம் பண்ண சொல்லி பிரார்த்தனை பண்ணேன். சில ரகசியங்கள்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவர் ஆசீர்வாதம் பண்ணி சபையிலே எல்லார் முன்னிலும் சொல்றார், இந்த மாதிரி என்னுடைய உபாசனாமூர்த்தியாக ஸ்ரீ மூலராமச்சந்திர மூர்த்தி கொடுத்த உத்தரவின் பேரில் அவருடைய விருப்பப்படி அவருடைய ஆணைப்படி அவர் சூட்டிய பெயராகிய ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்ற நாமத்தை இவருக்கு சூட்டுகிறேன் என்று சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் கைதட்டி ரொம்ப ஜெயகோஷம் போடுறாங்க. அப்புறம் ராகவேந்திர தீர்த்தர் ஆயிட்டார். ராகவேந்திர தீர்த்தர் அவருடைய குரு சுதீந்திர தீர்த்தரை சிம்மாசனம் அமர்த்தி அவருக்கு முத்துக்களால் அபிஷேகம் பண்ணி புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணி அவர் பாதத்துக்கெல்லாம் பாத பூஜை பண்ணி அவர் நமஸ்காரம் பண்ணி பக்தி வினயத்தோடு நின்னும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுகிறார். பின்னர் அவர் ஆசீர்வாதம் பண்ணி சொல்றார், என்னுடைய முக்கிய குருக்களான பூதேன் தீர்த்தர் போல புகழையும் நல்ல ஞான வைராகியத்தையும் சுரேந்திர தீர்த்தர் போல நல்ல புகழும் பெருமையும் விஜயேந்திரர் போல நல்ல ஞானமும் என்னை போல வாதத்தில் திறமையும் பெற்றவராக குபேரனை போல் நீங்கள் விளங்க வேண்டும். இந்த சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரையில் உங்கள் புகழ் உலகமெங்கும் இருக்க வேண்டும். உங்கள் மூலம் இந்த பக்தி சாம்ராஜ்யம் விரிவடைந்து உலக மக்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்றார். அப்படி ஆசீர்வாதம் பண்ணி முடிச்ச உடனே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வரிசையா அவங்களுடைய அவர் அதுக்கப்புறம் சுதீந்திர தீர்த்தர் என்ன பண்றாருன்னா ஸ்ரீமடத்தினுடைய பூஜா பெட்டி சமஸ்தான பூஜைக்கு அந்த பூஜா பெட்டி வெள்ளி பெட்டி அதுதான் மூலராமர், திகுஜயராமர், ஜெயராமர், வியாசமுஷ்டி எல்லாம் இருக்கு. அதை எடுத்து அவரோட வெங்கடநாதரிடம் பார்மலா ஒப்படைக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு வெண்கொற்ற குடை, அப்புறம் கிரந்தங்கள் இருந்த வெள்ளி பெட்டி, எல்லா முக்கியமான கிரந்தங்கள் கூட வெள்ளி பெட்டி அவரோட ஒப்படைக்கிறார். அது மாதிரி விருதுகள், மடத்தினுடைய விருதுகள் எல்லாம் கொடுத்து பகல் தீவெட்டிக்கு உண்டான மரியாதை, அந்த 2 பேர் தண்டம் வச்சுட்டு வருவாங்க, அந்த தண்டங்கள் மாதிரி எல்லா மரியாதையும் அவருக்கு எல்லாம் வரிசை கிரமமா அவருக்கு எல்லாம் கொடுத்து அவர் சமஸ்தானத்தில் வரும் பீடத்தில் வித்யாசம பீடத்தில் அவர் அமர்த்தி
அந்த செய்ய வேண்டிய பார்மெல்லாம் செய்து முடிக்கிறார். அதுக்கப்புறம் அங்கிருந்த ராஜதானி பிரமுகர்கள் எல்லாம் அவர்கள் வந்து அவருக்கு வணங்கி நமஸ்காரம் பண்ணி அவருடைய மரியாதை காணிக்கை செலுத்தி அவரிடம் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். மாதிரி வருஷம் எல்லாரும் வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் ராகவேந்திரிடம் ஆசீர்வாதம் வாங்கி செல்கிறார்கள். அப்போ அவருக்கு வந்து ஒரு விருதுகளை பற்றி சொல்றாங்க. ஜெய ஜெய ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜக ஆச்சாரிய வரிய பதவாக்கிய பிரமாண பிரவார பாராவார பரிண சேகர யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகர தியான தாரண சமாதி அஷ்டாங்க யோக அனுஷ்டான கரிஷ்டா ஷட் தர்சனாச்சாரிய வரிய நிகில வித்யா சக்கரவர்த்தின் சர்வதந்திர சுதந்திர சதுஷ்டி கலா பாரங்கத துர்வாதி மண்டபே பஞ்சானன வியாக்கியான சிம்மாசன அதிஸ்வரா ஸ்ரீமத் வைதிக சத்வைஷ்ணவ சித்தாந்த பிரதிஷ்டாபன ஆச்சாரியா நாஸ்திக குல திமிர சகஸ்ர கிரணா ஆஸ்திக தர்சன மகாச்சாரியா ஸ்ரீமத் ஹம்ச நாமக பரமாத்ம பிரவர்த்திக ஞான பீடாத்யாக்ஷி ஸ்ரீமன் மத்வாச்சாரிய முக்கிய சமஸ்தான அதீஸ்வரா ஸ்ரீமத் கவீந்திர யதிபுங்கவ சமனாங்கிருத தட்சிணாதி பூர்வாதீஸ்வரா நிகில புவனே பூமண்டல ஆச்சாரிய வர்யா சகல யதி குல திலக நிகில கர்மாண்டி வந்திய பாதாப்ஜா சத் சம்பிரதாய பிரவர்த்தக சனாதன தர்ம சம்ரக்ஷான துரந்தரா ஸ்ரீ பகவத் அக்ரேஷா ஜகன்மன்ய ஜகத்குரு ஸ்ரீமத்வ ஜயேந்திர தீர்த்த கரகமல சஜ்ஞாத ஸ்ரீமத் சுதீந்திர தீர்த்த வர குமாரகா ஸ்ரீமத் ராஜாதிராஜ ஸ்ரீமத் ராகவேந்திர தீர்த்த குரு சார்பௌமா ஜெய ஜெய பராக் சுவாமி பராக் பகு பராக் என்று சொல்லி விருதுகளை எல்லாம் சொல்லி அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அன்று மதியம் சமஸ்தான பூஜைக்கு செய்யும்படி அவர் குரு சுதீந்திரர் அவருக்கு ஆணையிடுகிறார். ராகவேந்திரர் மீண்டும் ஸ்நானம் செய்து மடியாகி அக்னிங்கெல்லாம் முடிச்சு சமஸ்தான பூஜை செய்கிறார். மூலராமச்சந்திரமூர்த்தி அன்னைக்கு வந்து தனி சோபையோடு விளங்குகிறது. எத்தனையோ லட்சம் வருஷங்களுக்கு முன்னாலே கிருத்தயுகத்திலே பிரம்ம சபையிலே சங்ககர்ண தேவதை பிரார்த்தனை பண்றார். இந்த மூலராமச்சந்திரமூர்த்தி நான் பூஜை செய்யும் பாக்கியம் கிடைக்குமான அன்னைக்கு வந்து கண்ணை மூடி ஜானக்கிரானாலே ஏற்பட்ட சாபத்தினாலே பூலோகத்துக்கு வந்தார். இப்ப அந்த பாக்கியம் எத்தனையோ லட்சம் வருஷங்கள் கழிச்சு இப்போ ஒரு வேதங்கரநாதர் அதாவது ராகவேந்திரர் கிடைத்திருக்கிறார். அதனால அன்னைக்கு வந்து அவர் பூஜை பண்ணும்போது அவருடைய பூர்வ இதெல்லாம் ராகவேந்தருக்கு வருகிறது. எத்தனையோ வருஷம் நான் பிரார்த்தனை இன்னைக்கு வந்து அனுகிரகம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக கிரமமான முறையிலே மூலராமர், திவ்யஜயராமர், ஜெயராமர், வியாசமுஷ்டி போன்ற விக்கிரகங்களுக்கெல்லாம் முறையாக பூஜை செய்து அர்ச்சனைகள்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி மகாமங்களார்த்தியை காட்டி அதை குருவிடம் காட்டி அவருக்கு எடுத்த முனைவரும் எடுத்துக்கொண்டு மற்ற பக்தர்களுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுத்து மந்திராஷ் கொடுத்து ஆசீர்வாதம் பண்றார். அப்புறம் இதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ந்து 3 நாட்களும் நிறைய வித்வத் சபை மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்கள்லாம் பேசப்படுகின்றன, வாத பிரவிவாதங்கள் நடக்கின்றன. எல்லாத்திலையும் ராகவேந்தர் கலந்து கொண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்றார். இப்படி அவங்க எல்லாம் 3 நாட்களுக்கு மேல அங்க முடிஞ்ச பிறகும் மறுநாள் காலை சுதீந்திரர் ராஜான்னு சொல்லிட்டு நாங்கள் கும்பகோணத்துக்கு புறப்படம் சொன்ன உடனே ராஜா வந்து அவங்களுக்கு நிறைய சன்மானங்கள், குருவுக்கும் சிஷ்யன் நிறைய சன்மானங்கள் கொடுத்து அவருடைய ஆசீர்வாதம் பெற்று அவருக்கு புறப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்து தரார் ராஜா. மறுநாள் காலை கிளம்பி அன்று மாலை கும்பகோணத்துக்கு வந்து சேர்றார்கள். குருவும் சிஷ்யனும் மற்ற பண்டிதர்கள்லாம் வந்து சேர்றாங்க. இப்போ அடுத்தாப்புல இவங்களுக்கு ஒரு துக்ககரமான செய்தி வரப்போகிறது. அது எப்படிங்கிறத பத்தி அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம்.